இங்கேருந்து ஸ்ரீநகர் வந்து ஜஸ்ட் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். தூங்கவே இல்லை. 4 மணிக்கு முடிச்சிட்டேன். 2 மணிக்கு படுத்து 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஸ்டே பண்ணேன். ஒஸ்ட்டு செம்ம கேவலம் கேவலம். எங்கே போய் மேப் கட் ஆகுன்றது, நெட்வொர்க் கட் ஆகுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக ஐடியா இல்லை. அந்த AK பாடி சொன்னால் பெருசாக ஒன்று இருக்குமே, ஜம்மு காஷ்மீர். வாவ், ஏங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ட்ரிங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபைனலி. CRPF ஆர்மி வெஹிக்கிள். பார்த்தீங்களா, 2 மவுண்டனுக்கு நடுவில் போகிறோம். ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்மளோட சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 7ங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தான்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் இருக்கேன். பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கேருந்து ஸ்ரீநகர் வந்து ஜஸ்ட் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். நம்ம இன்றைக்கி ஸ்ரீநகர் தான் போக போகிறோம். ஸோ நான் ஃபைனலி குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். வண்டியிலும் போய்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலை பற்றி சொல்லலாம் தான் உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. ஒஸ்ட்டுங்க. ஒரு வீணாக போன ரூம் புக் பண்ண கதை தான் இது. சரியான ஒஸ்ட்டு ரூமு. இது என்ன ரூமு எதுன்றதை நான் கீழே போய்ட்டு காமிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இந்த ரூமை நீங்கள் புக் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. வீடியோக்கு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனை போகுன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லடாக் சீரிஸ் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து நான் ஸ்ரீநகரில் இருக்கேன். நேற்று தான் வந்து நம்மளோட பேக்கேஜ் திங்ஸ் என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணிட்டு வரோன்றத வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ லடாக் சீரிஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் நாள் எடுத்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட் பண்ணவும் முடியல. இங்கே ஆக்சுவலாக வந்து அகோடாவில் வந்து ஒய்ஃபை இருக்குது, வாட்டர் ஃப்ரீ எல்லான்னு சொல்லி தான் இந்த ரூமும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது புக் பண்ணனே. ஒய்ஃபை இல்லைன்ட்டானுங்க, எங்கே குடிக்க தண்ணி இல்லைன்ட்டானுங்க. நாங்கள் இதில் ஹோட்டலில் ஒரு கேன்னு கூட கவுத்து வைக்கலைங்க. தண்ணியே இல்லை, சுற்றி கடையே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இப்போ காலைல பைக் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு. எனக்கு கோவத்தில் தான் கிளம்பி போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. தூங்கவே இல்லை. 4 மணிக்கே முடிச்சிட்டேன். 2 மணிக்கு படுத்து 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஓகே, கடுப்பு காலையிலே கடுப்பில் இருந்தேன்னா இதான் வாங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோண்டான்ட்டு கிளம்ப போகிறேன். நேற்று ஃபுல்லாக செம்ம மழை பதன்கோட்டில். ஸோ போகும்போது மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு GoPro வியூ. சாரி, டிஜே ஆக்ஷன் ப்ரோ 5 Pro வியூவு. கோப்ரோன்னு சொல்லி வருது, கோப்ரோன்னு வருது. ஸோ அர்ஜுன் கெஸ்ட் ஹவுஸு, இந்த ஸ்டே தாங்க ஸ்டே பண்ணேன். ஒஸ்ட்டு செம்ம கேவலம் கேவலம் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு வேஸ்ட்டுங்க இந்த இது ஸ்டே. 800 rupeesக்கு ஒர்த்தே இல்லை. இதுக்கு 200 கூட கொடுக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டு. ஏன் அந்த மூட்டை பூச்சி சொல்லுவாங்களே, அது அன்றைக்கி இந்த ஹோட்டலில் தாங்க பார்த்துருக்கேன். மூட்டை பூச்சினா என்னன்றது ஆக்சுவலாக ஒரு ரூட்டு காட்டுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 304 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து ஸ்ரீநகர் 6.46 minutes காட்டுது. 1:39க்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, போகலாம். எங்கே போய் மேப் கட் ஆகுன்றது, நெட்வொர்க் கட் ஆகுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா ஜம்மு பார்டர் போயிட்டாலே கட் ஆகிடும் சொன்னாங்க. ஆத்தாடி, கட் ஆகிடும் போலையே. ஒரு 20 கிலோமீட்டரில் கட் ஆகிடும் போல இருக்குங்க. தெரில. கட் ஆகிடுச்சுன்னா அந்த 300 கிலோமீட்டர் வரைக்கும் நோ நெட்வொர்க்கு தான். நோ நெட்வொர்க்கில் கிளம்பி போக வேண்டியதான். என்ன பண்ணுறது? சிம்மு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மாறத்துக்கு கண்டிப்பாக நாள் எடுக்கும். நமக்கு 31ஆம் தேதி தான் மாறுற மாதிரி காட்டுது. ஆனால் நமக்கு இங்கேருந்து போய்ட்டு ஸ்ரீநகரில் கூட நம்ம ஒய்ஃபை உள்ள ரூம் புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இங்கேயே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்ட்டு. பட் கார்கில்லாம் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துக்கிட்டேங்க. கொடைக்கானல் டு இது பழனி போகிற வழியில் ஜிபே இருக்குன்ற இடத்துல போயிட்டு கேஷ்லாம் போய் நின்னேன். கேஷ் எடுத்துக்கணும். இனிமேல் கேஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா ஜிபேவே யூஸ் பண்ணி கேஷ் யூஸ் பண்ணுறதே மறந்தாச்சு. ஸ்கூல் பஸ் பாருங்கங்க, மிலிட்ரி. இங்கே ஃபுல்லாக பாதுகாப்புங்க. வேறு அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பஸ்லேருந்து காலையில் இது அது பேர் என்ன, ரோந்துக்கு போவாங்களே, அந்த வண்டியெல்லாம் பார்த்தேன். அவ்வளோ பெரிய லாரியில் மேலே போலிது. அந்த AK-47 பெருசாக ஒன்று இருக்குமே, நின்றுக்கிட்டு சொல்லுவாங்களே, அதை வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இப்போ செம்ம ஹாட்டாக இருந்துச்சு இந்த இடம். நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம மழைங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நாம் நேற்று தான் இங்கே வந்திருக்கோம். நமக்கு மெசேஜ் வருது. ஆக்சுவலாக நேற்று மழை பெஞ்சது வந்து நமக்கு பதன்கோட்டுன்னு 2 ஊர் பேர் சொல்லி இங்கெல்லாம் இடியோட கூடிய மழை பெய்யும். ஸோ அதனால் இது பயப்படாமல் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஆக்சுவலாக பஞ்சாபி மொழியில் வந்துச்சு. நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். ஒரு 5 மணிக்கா கீழே வந்து, ஏன்னா இங்கே 5 மணிக்கெலாம் ஓரளவுக்கு சன்ரைஸ் ஆகிட்டு. இவ்வளோ அலசுது, காற்று இல்லையா என்ன? இவ்வளோ அலசக்கூடாதே.
யார் பிடிக்குமோ கேட்போம். பெட்ரோல் போட்டே போயிடுவாங்க, பெஸ்ட்டு. இன்றைக்கி நம்மளோட ஃபீல் பெஸ்ட்டு பெட்ரோல் பிரேக்கு. பையா இங்கே வந்து 96 ரூபா தாங்க பெட்ரோலு. பெட்ரோல் கம்மி இங்கே. பெட்ரோல் போட்டு நம்ம நேராக ஸ்ரீநகரே போய்டும். ஸ்ரீநகர் போயிட்டோம்னா அங்கே போய்ட்டு நம்ம ஸ்ரீநகர் டு கார்கில் போகும்போது ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம 2 ஜரிக்கன்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இனிமேல் ஜரிக்கனை வந்து எம்டி வைக்கிற ஐடியா கிடையாது. ஏன்னா நம்ம வண்டி எங்கே வேணால் நிற்கலாம். பெட்ரோல் போடலன்னோன்னா ஏரும் இல்லைன்ட்டானுங்க. அது ஆனில் தான் இருக்குது கடைசியில். தெரில, வீல் ரொம்ப அலசுது ஃப்ரண்ட் வீலு. பேக்கில் அந்த அளவுக்குலாம் நான் வெயிட்டு டாப் பாக்ஸில் ஏறல. ஃப்ரண்ட் காற்று இல்லாமல் இருந்தால் தான் அப்படி அலசும். சரி யார் வச்சுருக்காங்க தெரியல. யா टैंक फिल भैया, टैंक फिल, यस. जीपे अवेलेबल है? हाँ. लो कितने लीटर? 25 लीटर टंकी कितने की है? हाँ कितना रेट है इसका? प्राइस है बाइक का 4 लाख 4 लाख 4 लाख चाम. हाँ 4 लाख कितना? आया एयर अवेलेबल? एयर एयर फिर अभी आदमी नहीं आया. नहीं आया. बड़ा बड़ा आल तंडा बंद पेट्रोल ही போட்டேன். डिसअपॉइंटेड. பாதி இடத்துல வந்து இது எடுக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, ஏர் மிஷினு ஹிமாலயாஸில். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது கஷ்டங்க, கஷ்டம். தெரியல ஏன் அப்படி ஆகுதுன்ட்டு. பார்ப்போம், ஏதாவது கடை வரும், கடை வந்தால் கூட ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் வாஷ் இருந்திருக்கு, தெரிஞ்சுதான் நான் இங்கேயே வாட்டர் வாஷ் விட்ருப்பேன் நேற்று வண்டியை கொண்டு வந்து. சை, இப்போ இது ஸ்ரீநகர் போய்ட்டு கண்டிப்பாக வாட்டர் வாஷ் கொடுத்தே ஆகணும் வண்டியை. ஏன்னா செம்ம ரெஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் வண்டியில். கண்டிப்பாக இல்லை, ஃபுல்லாக அழுக்காரு, எங்கே பார்த்தாலும் மண்ணாக இருக்குது. விட்டால் கண்டிப்பாக ரெஸ்ட் ஏறிடும் எங்கே பார்த்தாலும். ஸோ கண்டிப்பாக ஸ்ரீநகர் போய்ட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும் பைக்கை. நான் சீக்கிரம் 6 மணிக்கே கிளம்பலான்ற பிளான் பண்ணது ரீசனுமே அது ஒன்றுங்க. கிளம்புவோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படின்ட்டு. ஸ்ரீநகர் போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் தூங்கும் படுத்து. பாருங்க மனுஷனை, ரோடு இருக்குது, தண்ணியில் போய் ஏற்றி விளாண்டுட்டு இருக்காப்புல. வாவ், நிறையா வாட்டர் வாஷ் இருக்குது இங்கே பண்ணுறது. தெரிஞ்சு தான் இங்கே பண்ணியிருப்பேன். அப்பா வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி கூலிங்காகவே இருக்குது. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ ஸ்ரீநகர் போக போகிறவங்க வேறு லெவலில் இருக்குது ஃபீலிங் எனக்கு. ஆனால் ஸ்ரீநகரில் கூலிங்காக இருக்கும்னு நினச்சா ஸ்ரீநகரில் கூலிங் இல்லையாமா. அங்கே ஒரு பிரதர் ஒருத்தர் ஏதோ மெடிக்கல் கேம்புக்காக ஆல்ரெடி பாண்டிச்சேரி ஒருத்தர் இருக்காப்புல. அவர் சொல்லி தான் எனக்கு சிம்மு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கே தான் புது சிம்மு பை பண்ணுற மாதிரி இருந்தேன் ஐடியாவில். தெரில, அப்படி கூட பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது டைம் எடுக்குது ரொம்பவே, 5 நாள் டைம் எடுக்குது. நான் நேராக ஸ்ரீநகர் போயிட்டு பேசாமல் ஒரு டூரிஸ்ட் சிம்மே பை பண்ணியிருக்கலாம் போல். அத்தாடி வேணாப்பா. ஏன் திரும்புறேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவர் பீச்சுக்கு மேலே வந்து தண்ணி இருக்குங்க. நம்ம இப்போ பொத்திக்கின்னு மேலே போய்டுவோம். பைக் இப்படி போவாதா? ஓகே ஓகே. நான் இங்கே இந்த பக்கம் வழி இருக்குன்னு நினச்சா வந்தால் வழி இல்லைங்க, வேறு வழி இல்லை, அப்படியே தான் போய் ஆகணும். தெரியலங்க, எனக்கு ஐ திங்க் வந்து இப்போ நான் பஞ்சாப் டு நம்ம காஷ்மீருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம், ஜம்மு காஷ்மீர் பார்டரில். ஸோ தெரில செக்கிங் இருக்குமா என்ன ஏதுன்ட்டு. செக்கிங் தான் பிரச்சனை, நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. ஐ திங்க் ஆர்சி லைசன்ஸு, இன்சூரன்ஸு, வாரண்ட்டி, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இதுதான் தேவை. அது இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஜம்மு 90 கிலோமீட்டர். ஆனால் நம்ம ஜம்மு போக மாட்டோம். ஜம்மு 90 கிலோமீட்டர் போட்டிருக்கு, ஆனால் நம்ம ஜம்மு போக மாட்டோம். ஏங்க இதாங்க பார்டரு. ஓகே, இது வந்து பதன்கோட் ஊரோட அந்த டிஸ்ட்ரிக்டோட பார்டரு நம்ம போகிறது. அதே ஜம்மு இங்கேருந்து 90 கிலோமீட்டரு. ஆனால் நம்ம ஜம்மு போகாமல்
ஜம்முக்கு முன்னாடியே ரைட் எடுக்கிற மாதிரி இருக்குது ரோடு. சம்பாவா சம்திங் அந்த நேமுக்கிட்ட ரைட் எடுத்தோம்னா நேராக நமக்கு ஸ்ரீநகர் போகிறதுக்கான ஹைவேல போய் நம்ம ஏற்றி விட்டுரும். ஜம்மு போயிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த ரோடு நல்லா இருக்குமாம்மா, ஃபுல்லாக ஹில்ஸில் உள்ள நல்லா இருக்குமா ரோடு. ஓகே, அதிலே போவோம் டன்னு முடிவு பண்ணிட்டேன். போகலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:13 தான் ஆகுது. போகலாம். நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் கூட 2 மணிக்காக கூட போகலாம், தப்பே கிடையாது. ரைட். ஸ்ரீநகர் 337 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா 294 தான் காமிக்குது. தெரில, அது நல்ல சென்டர் வரைக்கும் காமிக்க முடியாது அந்த இது. நான் நம்ம இதுக்கு ரூமுக்கு போட்டிருக்கேன் மேப்பு. எப்படி இருந்தாலும் அது பக்கம் தான். அந்த லேக் வியூக்கு ஆக்சுவலாக லேக் வியூ தெரியுற மாதிரி தான் அந்த ரூம் இருக்குது. சும்மா 1 டே மட்டும் புக் பண்ணியிருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மணிக்கு தான் போய்டுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. 3 மணிக்கு தான் போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போய் அந்த இதில் வந்து ரூமில் வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே இருந்துச்சு. அதனால தான் அதை புக் பண்ணேன். ஜஸ்ட்டு 300 தான். அதுவும் 240 தான் இதோட ரேட்டு. டேக்ஸ் தான் சேர்த்து 300 வந்துச்சு ரவுண்டாக. 300க்கு ஒர்த்து. நான் ரூம் மட்டும் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு தான் சொன்னேன், ஸ்ரீநகர் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்ரீநகருக்கு அப்புறம் போயிட்டோம்னாலே நமக்கு ரூம்லாம் நிறையவே பட்ஜெட்டில் கிடைக்கும். நிறைய ஸ்டே பட்ஜெட்டில் கிடைக்கும், அழகாக ஸ்டே பண்ணலாம். ஃபுட்டு எப்படி இருக்க போதுன்னு தெரில, ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு உண்மையை சொல்ல போனால் ரைட் கிளம்புலேருந்து ஃபுட்டு ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்ருக்கேன். உடம்பு வீக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை தெரியுது. ஏன்னா ஒரு வேளை தான் மேக்ஸிமம் சாப்பிட்றது. இங்கே ஆக்ராவில் இருந்தப்போ தான் 3 வேளையும் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபுட்டு செட் ஆகலை, இங்கே பிடிக்கவே இல்லை. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலுமே ரேட்டு ஹெவி. சரி, நார்மல் தாலியெல்லாம் சாப்பிட பார்த்தா அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. சப்பாத்தியும் நான் சாப்பிட மாட்டேன். என்ன கொண்டு இங்கே சப்பாத்தியாக சாப்பிட சொன்னால் எங்கே சாப்பிட்றது? அப்புறம் ஆலு பரோட்டா அது வேறு. அதெல்லாம் இங்கே எங்கே சாப்பிடவே தோணலை. ஓ, பிரிட்ஜி அங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்களா ட்ரெயினுக்காக எவ்வளோ பெரிய பிரிட்ஜி போட்டிருக்காங்கன்னு. ஆத்தாடி, என்ன ரிவர் நேமே போடல. சரி, ரிவர் மாதிரியே காட்டல மேப்பில். ஸோ அங்கங்கே சின்ன ரிவர் இருக்குது, மற்றெல்லாம் பிளேஸு. ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஹைவே போட்டிருக்காங்க. தெரில, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு கேட்டாலே எப்படி சொல்கிறது, அதிகமாக வார் நடந்த இடம், சண்டை நடந்த இடம், அதிகமாக அட்டாக் நடந்த இடம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம போக போகிற இடத்துல வந்து நிறையா அந்த மாதிரி பிளேசஸ் வந்து அதோட மெமரியெல்லாம் நம்ம போய் விசிட் பண்ண தான் போகிறோம். பார்ப்போம். எப்படி சொல்கிறது, சில இடம் வந்து நமக்கு மனசை உருக்க வைக்கிற மாதிரிலாம் இடம் இருக்குது. அது கார்கில்லாம் போலீஸ்க்கு இது ஆர்மிக்காரங்க நிற்கிறாங்க. பஞ்சாப் இதோட ஐக்கான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏய், ஜம்மு காஷ்மீர், வாவ். ஏங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் இங்கே நின்று. வாவ், நோயா பையா. ஜம்மு காஷ்மீர் என்ட்ரன்ஸில் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபைனலி வெல்கம் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஃபைனலி ஜம்மு காஷ்மீருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். வாவ், யாராவது கூட்டம் மாதிரி இருந்துச்சா தெரில. இங்கெல்லாம் யாராவது நின்று கூப்பிட்டாங்கன்னா அமர்நாத் யாத்ரா ரூட்டு. ஆக்சுவலாக இந்த அமர்நாத் யாத்திரா வேறு போயிட்டுருக்குங்க. அதனால நிறைய ரோடை வந்து சில டைம் வந்து க்ளோஸ் பண்ணி விடுவாங்களாம். சில இடத்துல அவங்களுக்காக ஸ்டே பண்ணுற இடம்லாம் நிறைய ரெடி பண்ணியிருக்காங்களாம்மா மிலிட்ரிக்காரங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோடு க்ளோஸ் எப்போ டைமிங் கேட்டுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே உள்ள இருக்கிறவர். ஏன்னா இல்லைன்னா நம்மளை சேர்த்து அவங்களும் சேர்த்து தங்க வச்சு விடுவாங்களாம்மா நம்ம ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா. அதனால் ரோட் க்ளோசிங் டைம்லாம் கேட்டுக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக நமக்கு போகிற வழியில் வந்து ஒரே ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் வந்து 5 o'clockலாம் அங்கே க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம ரொம்பவே முன்னாடி போயிடுவோம். அதனால் ஓகே தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபைனலி. நான் கூட சரி நின்று செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்கன்ற மாதிரி பார்த்தேன். அதெல்லாம் செக்கெல்லாம் பண்ணல, உள்ளே அலோவ் பண்ணுறாங்க.
சரி, இங்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஊருக்குள்ளே தான், பக்கத்துலேயே இருக்குது, நல்லா ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஸ்ரீநகர் அதை தாண்டி உள்ளெல்லாம் போனால் தான் நமக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கு பார்டருக்கு பக்கத்துலேயே உள்ள ஊர்கள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி அட்டாக் வரதெல்லாம் அதிகமாக நடக்கிறது. மிலிட்ரிக்காரங்க எனக்கு மிலிட்ரிக்காரங்களாம் பார்த்தா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் ஃபீல் ஒன்று வரும். அவங்கள பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க போகிறது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களோட பசங்க போகிற ஸ்கூலுக்கு போகிற வண்டியா இல்லை இங்கே எல்லாருக்கும் உள்ள ஒரே வண்டியான்றது எனக்கு தெரில. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜீப்பு போகுது, லாஸ்ட்டில் ஒரு ஜீப்பு போய் ஃப்ரண்ட்டில் அதுக்கு நடு சென்டரில் வந்து ஸ்கூல் பசங்களை உள்ள ஸ்கூல் பஸ்ஸு போயிட்டுருக்கு. பாதுகாப்போடு கொண்டு போகிறாங்க. சூப்பரில். சம்பா 50 கிலோமீட்டர்ஸ், ஸ்ரீநகர் 380 கிலோமீட்டர்ஸ். இந்த சம்பான்ற இடத்துல இருந்தால் ரைட் எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம காமிச்சது போக சொன்னாங்க. நான் ஒரு 72 தான் போயிட்டுருக்கேன். தெரில இது மாதிரி இடத்துல எதுக்கு ஸ்பீடு போகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. போகலாம் பொறுமையாக. பார்த்தீங்களா, கரெக்டாக ஜம்மு உள்ளே வந்தோடனே சிக்னல் ஃபுல்லாக கட்டு. நான் வேறு மேப் எடுத்து விட்டேன்னு தெரியாமல், லோக்கல் மேப் இது ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சதுனால தப்பிச்சேன் நேரம். நான் கூட என்ன நினச்சிருந்தேன், சரி ஓகே கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கு தான் நமக்கு சிக்னல் கட் ஆகுன்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்ட்ரி ஆனவனே கட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனலி டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். டேங்க் ஃபில் பண்ணால் போதும், 340 கிலோமீட்டர் அசால்ட்டாக போகும், 360 370 போகும். ஸோ பிரச்சனை இல்லை, அழகாக நம்ம ஒற்றை க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம் வண்டியை. ஆசைநூறு முதல் ஆசைநூறு வரை வா. வந்து ஒரு இன்னொரு பிளான் இருந்துச்சு. என்னென்னா, நம்ம சிம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன், போஸ்ட் பெய்டுக்கு மாற்றிட்டேன். ஆனால் நமக்கு 4 to 5 days ஆகும் சொன்னதுனால நமக்கு 31 அன்றைக்கி தான் நம்ம மாறும் நம்மளோட சிம்மு. ஸோ அது வரைக்கும் நமக்கு இங்கே வந்து சிம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வேறு எதுவும் இல்லை நம்மள்கிட்ட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தான் நான் இங்கேயே போஸ்ட் பெய்டு வாங்கிட்டு வந்தால் நான் சிம் யூஸ் பண்ணிட்டாது இருந்திருப்பாங்க, தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, அது மாற லேட் ஆகுமா. ஸோ இப்போ நம்ம ஸ்ரீநகரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூம் புக் பண்ண ரூம் வந்து வைஃபை இருக்குது, வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். கார்கில் அப்புறம் ட்ராவலில் இருக்கும்போது நெட் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இங்கே இருக்கான்னு சொன்னோம்ல, அவர் தான் சிம் பற்றிலாம் சொன்னான்னு சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணார், பாண்டிச்சேரிலேருந்து உள்ள ஒருத்தர் ஒரு ஏதோ கேம்புக்காக இங்கே இருக்காராம். அவர் என்ன ஐடியா பண்ணார், அவர் இப்போ வந்து இன்றைக்கி 28 ஜூலை அன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து 3 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டு நம்ம பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக. அவர் வந்து 3 o'clock பிஃபோர் வந்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு கூட போவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி ஓகே அது செகண்ட் சிம்மாக தான் யூஸ் பண்ணுறாராம். ஏன்னா நமக்கு சிம்மு நெட்வொர்க் இல்லாமல் ரொம்ப கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, வாட்ஸ்அப்லாம் தேவை கண்டிப்பாக எனக்கு. அதனால் நான் வேணால் முடிஞ்சால் இங்கே ஸ்டே பண்ண இடத்துல கொடுத்துட்டு போக முடியுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டேன். ஓகே ப்ரோ நான் காலைல கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் மார்னிங்கே மெசேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஆனால் நான் 6 மணிக்கெலாம் கிளம்பிவிட்டேனே, 6:30 இங்கேருந்து கிளம்பிட்டேன். உள்ள நுழைஞ்சோன்னு நெட்வொர்க் கட்டு. இப்போ நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. அவர் மெசேஜ் பண்ணால் கூட என்னால் பார்க்க முடியாது. சம்பவத்துலேயும் சம்பவம் பண்ணியிருக்கேன் சிறப்பாக. நான் போஸ்ட்பெய்ட் சிம்மே மாற்றிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் உண்மையாகவே. நல்லா ஊர் வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் வந்து லடாக் வரீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போஸ்ட்பெய்ட் சிம்மாக மாற்றிட்டு வந்துடுங்க, பெஸ்ட்டு. இங்கே வந்து சிம் வாங்கலாம்லாம் வராதிங்க, உங்களோட சிம்மையே நீங்கள் போஸ்ட்பெய்டாக மாற்றிட்டு வந்துட்டிங்கன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் எதுக்காக இத்தனை சிம்மு நீங்கள் வாங்கணும், இப்போ எனக்கு அவ்வளோதான் காலி. இப்போ வேறு ஏதோ இடத்துக்குள்ள வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. கரெக்டாக தான் போல், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சோடனே ஏதோ வேறு ஏதோ ஊருக்குள்ளே எங்கேயோ அந்த மாதிரி வேறு ஏதோ நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. தெரில, எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஃபீலு, ஏதோ வேறு ஏதோ நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீலு. ஆக்சுவலாக இது அது மாதிரி தான் இருக்குது, ஏன்னா நம்ம சிம்லாம் இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்கிறதுனாலே அப்படி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து அவன் கையில் கொண்டு வரணுன்றதுக்காக ரொம்பவே போராடுறானுங்க அவனுங்க. இப்போ வரைக்கும் போராடி தான் இருக்கானுங்க. இப்போ நடக்கிற அட்டாக்கு ஃபுல்லாகவே அதனால தான் நடக்குது. ஏன்னா இந்த லத்தாக்கு, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், எனக்கு டாப் இருக்குது பாருங்கள், அந்த மண்டையை அப்படியே அவங்க கையில் கொண்டு வரணுன்ற மாதிரி அவ்வளோ போராடுறானுங்க பாகிஸ்தானில். ஆனால் நம்ம ஆளுங்க வாய்ப்பே இல்லைடா, என்ன இறங்கினா திருப்பி அடிப்போம்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்குது, ரீசனே அது ஒன்று தான். ஏன்னா எப்போ வேணால் எங்கே வேணால் எவன் வேணால் இறங்குவான்றதுனாலேயே. இப்போ லாஸ்ட்டாக நினச்சேன் சிந்தூர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் ஆக்சுவலாக அது நடந்த அந்த அட்டாக் நடந்ததுனால தான் நிறைய பேர் நம்ம லடாக்கே நிறைய பேர் வரல அந்த டைமில். ஏன் நிறைய இடம்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, வரல. ஸோ அதுக்கப்புறம் 1-2 பேர் தான் வந்துட்டு போயிருந்தாங்க. அதாவது வ்ளாக் பண்ணுறவங்க 1-2 பேர் வந்தாங்க, மற்றபடி டூர் பண்ணுறவங்க அதிக பேர் வந்துட்டு போனாங்க. ஃபைனலி ஐ ரீச் தி ஜம்மு காஷ்மீர்.
நல்ல வேலை ஜிபிஎஸ் இது ஃப்ளீட்ராக் ஜிபிஎஸ் வச்சுருக்கனால ஓகேவாக இருக்கும். நம்ம எங்கெங்கே போகணுமே ரூட்டு காமிக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டோரி பொறுத்தெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கங்க. மிஸ்டர் ஆர்டிஸ்ட் 2Kன்னு இருக்கும் சேனல் நேமு, ஐடி நேமு. மேக்ஸிமம் நான் வந்து சீக்கிரமான அப்டேட்ஸ்லாம் அதில் தான் போட்டுட்ருப்பேன். எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ அதனால் இன்னும் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 75 தாண்டாமல் போயிட்டுருக்கேன். ஏன்னா 75 மேலே போனாலும் வாய்ஸ் தெளிவாக கேட்க மாட்டேங்குது நான் இதில் விலாகில். சரி எதுக்கு ஸ்பீடாக போயிட்டு பேசிட்டு போகிறோம், இப்படியே போகன்றதுக்காக தான் இப்படியே போகிறேன். காய்ஸ் இந்த ஆர்கிடெக்ட் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. பாலம் சிங்கிள் இதில் வந்து அவ்வளோ பெரிய ஹைவே நிறுத்தி பிடிக்கிறது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நான் வேற எங்கேயும் இது மாதிரி பார்த்ததில்ல. செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக 2 பெரிய பெரிய இது காலம் போடாமல் சிங்கிள் காலம்லேயே அவ்வளோ பெரிய இதை வந்து பிடிச்சி வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சூப்பரில். ஆனால் கொஞ்சம் ஊருக்குள்ளே மட்டும் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குதுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஆனால் எனக்கு ஒரே ஒரு மட்டும் என்னடா நானும் ரொம்ப நேரமாக இப்போ ஒரு போலீஸ் கூட காணுமே நினச்சிட்டு இருந்தேன். மிலிட்ரி மட்டும் அதிகமாக பார்த்தா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இங்கே வந்து மிலிட்ரி தான் ரூல் பண்ணுறாங்க. இல்லை மிலிட்ரி தான் இங்கே வந்து இது இருப்பாங்க. இங்கே வந்து போலீஸ் கிடையாது, ஃபுல்லாகவே மிலிட்ரிஸ் தான் இருப்பாங்க. எல்லா செக் போஸ்ட்டு எல்லாத்துலேயும் மிலிட்ரி தான். ஃபுல்லாக மிலிட்ரி வெஹிக்கிள் தான். ரோந்திங்லேருந்து ரோந்து போகிறதுலேருந்து எல்லாம் மிலிட்ரி வெஹிக்கிள் தான் போயிட்டுருக்கு. அவங்க அந்த பார்க்க போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துலையும் சொல்லப்போனால் ரொம்ப இல்லை, ஒரு 100 மீட்டருக்கு ஒன் டைம் 4 பேர் நிற்கிறாங்க. செக்கிங்காக எதுக்காக தெரியல நிற்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க இங்கே. ஆனால் ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் வந்து 6 ஹவர்ஸ் தான் காட்டுது. அப்போ கண்டிப்பாக ரோடு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே வர ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஏன்னா அந்த பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே வரும்போது. ஸோ அதனால் அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி ஹைவேஸ் ஏறும்போது பிரச்சனை இல்லை. இது ஹைவே ஏற்றப்ப அடுத்து பிரிட்ஜு வரப்போகுது ஊர் வரதுனால. அப்போ ஸோ லெஃப்ட்டில் இறக்கி விட்ருவாங்க திருப்பி. நம்ம ரைட் எடுக்க சொல்லுது. போய் ஃபஸ்ட்டு ஓரமாக நின்று என்னென்னு பார்க்கணும். இத்தாடி இவ்வளோ டிராஃபிக்கா. நேராக போனால் ஜம்மு போகிறது, ரைட் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் முன்னாடி போய் ஏற்றி விடும். சேம் ஹைவே தான், அந்த ஹைவேலே போய் நம்மளை ஏற்றி விடும். அது CRPF ஆர்மி வெஹிக்கிள். இப்போ பார்த்தீங்களா 2 மவுண்டனுக்கு நடுவில் போகிறோம்.